Question: complete the given flowchart. Fill in the flowchart to print the average mark by giving first term or second term marks or inputs. மார்க்ஸ் இப்போ இன்புட் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மார்க்கை சொல்லியிருக்காங்க அவங்க. திஸ் இஸ் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் ஸ்டடீஸ். ஸோ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட் மார்க்கையும் ஆட் பண்ணிட்டு 5ஆல் டிவைட் பண்ணுறது தான் ஆவரேஜ். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன கொடுக்குறோம்? ஸ்டார்ட் கொடுக்குறோம். இன்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் என்டர் பண்ணுறோம். என்னென்ன மார்க்ஸ்னா 35, 40, 50, 90, 100 அந்த மாதிரி மார்க்ஸ் நம்ம என்டர் பண்ணிட்டு அதுக்கு என்ன பண்றோம்? ஆவரேஜ் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம ஃபார்முலா என்டர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா நெக்ஸ்ட் பிரிண்ட் ஆவரேஜ். ஆவரேஜ்னா என்னது? இந்த ஆவரேஜ். சரியா? என்ன மார்க் இங்க வருதோ அதோட ஆவரேஜ். பிரிண்ட் ஆவரேஜ். நெக்ஸ்ட் ஸ்டாப் ஆர் எண்ட். கிளியர்? இப்போ நம்ம இதுக்கு எல்லாத்துக்கும் மார்க்ஸ் பாருங்க. எல்லாத்துலயும் 95 வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஆவரேஜ் வில் பி 95. அப்போ நமக்கு பிரிண்ட் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 95 தான் பிரிண்ட். பிரிண்ட் 95. நமக்கு பிரிண்ட் ஆவரேஜ்ன்றது பிரிண்ட் ஆகாது. 95 அப்படின்ற மார்க் தான் பிரிண்ட் ஆகும். நம்ம ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல 95 அப்படின்னு தான் பிரிண்ட் ஆகி வரும். ஆவரேஜ் அப்படின்லாம் பிரிண்ட் ஆகாது. நம்ம இங்க என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுதான் பிரிண்ட் ஆகும். சரியா? அடுத்தது நம்ம எண்ட் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இதோட கண்டினியூட்டி சார்ட். Construct the flow chart to print teacher's comment as very good if your average mark is 75 out of 100 or else still try more can be inserted in the flow chart with the earlier one. இப்போ நம்ம பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆவரேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடி, சரியா, இந்த ஆவரேஜ் இல்லாம இந்த ஃப்ளோ சார்ட் ஆவரேஜ் வரதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம்? இந்த பிரிண்ட் ஆவரேஜ் இருக்குல்ல, சோ இங்க இருந்து நம்ம ஃப்ளோ சார்ட், நெக்ஸ்ட் ஃப்ளோ சார்ட் இங்க நம்ம இன்சர்ட் பண்றோம். சரியா? பிரிண்ட் ஆவரேஜ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன்? இந்த ஃப்ளோ சார்ட்டை இங்க இன்சர்ட் பண்றேன். இப்போ இந்த ஆவரேஜ் மார்க் நம்ம பிரிண்ட் பண்ணது நமக்கு 75 and above வந்ததுன்னா என்ன சொல்றாங்க? இஃப் average is greater than 75. ஃபார் எக்ஸாம்பிள் நீ 80 மார்க்ஸ் வாங்கியிருந்த 100க்கு. அப்போ இது greater than 75 தானே? எஸ்ன்னு வந்ததுன்னா நீ என்ன பண்ற? பிரிண்ட் பாரு, ஃப்ளோ சார்ட் கமெண்ட் வெரி குட். சோ நான் என்ன பண்ணணும்? வெரி குட்னு சொல்லி எழுதணும். இதுவே நமக்கு நோ. இப்போ நீ மார்க்ஸ் எவ்வளவு எடுத்திருக்க? சில பேர் 80 எடுத்திருப்பாங்க, சில பேர் 60 எடுத்திருப்பாங்க. அப்போ நோன்னு வந்ததுன்னா நீ என்ன பண்ணணும்? பிரிண்ட் try to get more marks or still try more. Still try more. சரியா? ஆவரேஜ் மார்க் கிரேட்டர் தென் 75 எஸ்ன்னு வந்ததுன்னா இது, நோன் வந்ததுன்னா இங்க. ஸோ பிரிண்ட் வெரி குட் கொடுக்கணும். இல்லைன்னா யூ ஹாவ் டு ட்ரை மோர் மார்க்ஸ். லாஸ்டா என்ன பண்றோம்? எண்ட். கிளியர்?